நல்லா இருந்துச்சுடா, படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்றாங்க படத்துல? மெசேஜ் வந்து எப்படி சொல்றது, மெசேஜ்னு எதுவும் இல்லை, பார்க்கலாம் உங்களுக்கு. இதுக்காக அவர் வந்து ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் டிரைவராக நடிச்சிருக்காரு, அதனால அது அதுவாக இருக்கு. அவர் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, அது வந்து அவருக்கு ஒரு பேக்லாஷ் ஆகுது, அதனால அவர் ஜெயில் போயிருக்காரு. திரும்ப ஜெயிலேருந்து வெளியே பரோலில் வந்து அவரை தப்பா ஜெயிலில் அனுப்பிச்சாங்க, பழி வாங்குறாரு. நல்லா இருந்துச்சு. யோகி பாபுவோட காமெடி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, அது வந்து தெரிஞ்சதுதான் ஆகும். அவரா மியூசிக் சாரி இல்லை, நல்லா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் எண்டில் ஒரு 2 நிமிஷம் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டுக்கு ஒரு மியூசிக் நல்லா இருந்துச்சு. வந்திருக்கவனி தான் வில்லன் கேரக்டர் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு போலீஸ் நல்லா கெத்தாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு எப்படி பண்ணி? யோகி பாபு தான் நல்லா படம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். ஜெயம் ரவிக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, படத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யோகி பாபு தான். என்ன மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க? கருத்துலாம் இல்லை, வெளியே நிரபராதிங்க உள்ளே இருக்காங்க, ஜெயிலுக்குள்ளே குற்றவாளிங்க வெளியே இருக்காங்க, பழி வாங்க முடியாமல் ஜெயிலுக்குள்ளே தவிக்கிறாங்க இந்த குற்றவாளிங்க. அவங்களுக்கு இந்த படம் சமர்ப்பம். அவங்க கரெக்டான முறையில் சொல்லி முடிச்சு கரெக்டாக இருக்கும். படம் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, படம் ஹிட்டு. தேங்க்யூ. அதான்க்கா, இப்போ மற்றவங்களாம் அந்த இப்போ ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் பண்ணுற மாதிரியே தெரியல, அந்த ஃபீலோட இருக்கு. ஆனால் கீர்த்தி சுரேஷ் அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் கிளாஷ் இல்லை இல்லைக்கா, டைம் போனதே தெரியல. அதான் சொன்னேன், டைம் போகிற மாதிரியே தெரியல. அவ்வளோதான் முடிஞ்சிச்சாங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் சென்டிமெண்டல் சீன் நல்லா ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் காமெடியோட சேர்ந்து அவர் கொஞ்சம் சென்டிமெண்டல் சீனும் நல்லா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதான் ஆனால் ஜெயிலில் உள்ளே இருக்காங்களா, அவங்களுக்காக ஏற்ற மாதிரி பண்ணா தப்புக்கு உள்ளே இருந்து அவங்களோட ஃபீலை வெளில காமிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. 7.5 சார். ஜெயம் ரவி உடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுவரை இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய தகப்பனாக தான் அப்படியே ட்ராவல் ஆகுறாரு. அதாவது செய்யாத ஒரு கொலைக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க 15 வருஷம், ஒரு ஆயுள் தண்டனைங்கிற மாதிரி. ஆம்புலன்ஸு டிரைவர் ஏகப்பட்ட உயிர்களை காப்பாற்றி, இது வந்து வில்லன்களுடைய ஒரு சதி. நீங்கள் ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர் பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மா ஒய்ஃபை கொண்டோன்னா பசங்க பழி வாங்குறாங்க, அதுதான் லைனு. ஆனால் இந்த அந்த ஸ்க்ரீன் பிளே ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர கொண்டு போன ஒரு டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா டேரக்டர். உண்மையிலே அவருக்கு ஒரு சல்யூட் தான் பண்ணணும். ஒரு சீனு கூட போர் அடிக்கல. அதாவது ஸ்க்ரீன் பிளே, கதை, வசனம், எல்லா ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஜெயம் ரவி ரசிகர்களுக்கு இது ஒரு வடப்பிரசாதம். நானே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் ஒரு பேட்டி கொடுத்து, சந்தோஷமாக பேட்டி கொடுத்து. என் பேட்டிலாம் பார்த்துருப்பீங்க, உள்ளதுபடி நம்ம சொல்லுவோம். மொக்க வரிசையாக ஜெயிலருக்கு அப்புறம். ஆனால் இது தரமாக பண்ணியிருக்கிறாங்க அந்த டைரக்டரு பாக்யராஜ். என்னுடைய புது டைரக்டர், என்னுடைய ஆயிலேருந்து ஒரு 5 வருஷம் தம்பிக்கு நான் கொடுக்குறேன். இதே மாதிரி படங்கள் எல்லா டைரக்டரும் எடுங்க, சினிமா வாழ வைங்க. என்னென்ன சார் சொல்லுங்கள்? நெகட்டிவ் என்னையை பொறுத்தவரை ஒன்றுமே இல்லை தம்பி. ஒரு பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு செதுக்கி இருக்கிறாங்க. டீம் ஒர்க். ப்ரொடியூசர் யார், ஜெயம் ரவி மாமியார் சும்மா பண்ணாது. அவங்களுக்கு பயங்கரமான அவங்களுடைய ஹஸ்பண்ட்லாம் எங்கள் கம்பெனி தேனாண்டால் கம்பெனிலலாம் மேனேஜராக இருந்தவங்க எப்படி படத்தை அப்படி செதுக்குவாங்க. அவங்க படம் பூமிலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் சின்ன பட்ஜெட்டு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு தான் பண்ணியிருப்பாங்க மொத்த பட்ஜெட்டு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-70 கோடி ரூபா சம்பாதிக்கும் இந்த படம். லேட் பிக்கப் நீங்கள் நாளைக்கெலாம் வந்து பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஓப்பனிங் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் சனி ஞாயிறுலாம் பாருங்கள், இந்த ஒரு 10 நாளைக்கு ஃபுல்லாக இருக்கும். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா இல்லை செகண்ட்? சார் ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் சார் இருக்குது. எந்த சேஞ்ச்? இன்ட்ரோலுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சீனில் கண் கலங்கிட்டே தான் இருந்தோம். அந்த அளவுக்கு சென்டிமெண்ட். இந்த சீன் நல்லா இருந்தது சார். அப்படி பிரித்து சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு 50 சீனுமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த லாஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸில் அப்பா வந்து அம்மாவை கொலை பண்ணலாங்கும் போது கீர்த்தி சுரேஷ் தான் ஜெயிலுக்கு கூப்பிட்டு வருவாப்புல. அதான் மனைவியை கொல்லாமல் உள்ளே போயிருப்பாப்புல. வீண் பலி, அதாவது ஒரு பொய்யான ஒரு வழக்கை ஜோடித்து ஒரு உள்ள தள்ளியிருப்பாங்க. அப்போ வெளியில் வந்து உண்மையிலே கொள்கிறார். இதுதான் கதை. அப்போ மகா என்ன நினைக்கும், அப்பா வந்து வெறுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் வந்து கீர்த்தி சுரேஷ் அப்படிலாம் இல்லைம்மா, அவங்க அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் வந்து 2 பேரும் சேருவாங்க, அந்த மகளும் ஜெயிலில்.
ஜெயிலில் போய் பார்க்க போவோம் பொண்ணு. அந்த சீன்லாம் பயங்கரமாக கண்ணீர் விட்டேன். காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார். அதாவது இந்த பாரா கைதிக்கு வந்து ஒரு போலீஸ் கூட விடுவாங்கள்ல, அதுதான் யோகி பாபு கூட வராரு. கூடயே ட்ராவல் பண்ணுறாப்புல படம் ஃபுல்லாக அவரும் வராரு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன நகைச்சுவை, ஒரு இடத்துக்கு போகிறது, மல்டர் பண்ண இடத்துல எல்லாம் இவரும் போகிறது வைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. கீர்த்தி சுரேஷை பற்றி சொன்னீங்க, அனுப்பமாக இருக்காங்களா இல்லை அது இல்லை, அவங்க வந்து ஊமையாக வராங்க. அவங்களும் நல்ல கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து இன்ஸ்பெக்டர். அவங்களும் ஒரு செய்யாத ஒரு கொலைக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டு 2வது வந்து ரீஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இவர் நான் கொலை பண்ணல என்னைய கொண்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க, பரவாயில்ல வந்திருக்கான் 10 நாள். இதுதான் கதை ஓப்பன்லேருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி. ஆமாம், இல்லை பார்த்த மாதிரி இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. நான் தான் சொன்னேன் அபூர்வசோர்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு. அதாவது ஒரு அம்மாவை கொண்டவொடனே கமலுக்கு போய் பழி வாங்குவாங்க 2 பேரும். இது ஒய்ஃபு கொண்டவொடனே பழி வாங்குறாரு. அது ஸ்க்ரீன் பிளே கொண்டு போகிறதா இருக்குது பாருங்கள். இப்போ ஜெயிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 படத்தை சொல்லலாம். ஆனால் நெல்சன் அந்த அளவுக்கு அழகாக கொண்டு போய் 1000 கோடி ரூபா வசூல். அதுக்கப்புறம் நல்ல படம் பார்த்தனான்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் தான் நான் பார்த்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரீசெண்டாக லால் சலாம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கு சார். லால் சலாம்லாம் படமே கிடையாது சார். அதெல்லாம் படமா சார்? களியை ஊற்றிட்டு போனேன் நான் எவ்வளோ உங்கள் யூடியூப் சேனலில். அதில் என்ன இருக்குது சார்? அதை கம்பேர் பண்ணும்போது இந்த அது ஒன்றுமே இல்லை சார். ஒரு 0 மார்க் கூட அதில் விடவும் முடியாது. இது 10க்கு 10, 100க்கு 100 சார். அந்த ரஜினி பொண்ணுலாம் அந்த படத்தை வந்து பாருங்கள். ஸ்க்ரீன் பிளே லால் சலாமில் ஒன்றுமே இல்லை சார். என்ன ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பார்ப்போம். பொண்ணு வயாமல் வந்து பேசிக்கிட்டே இருக்குது. அது அப்படி இது இப்படி ஏதாவது ரசிகரமாக இருக்கா சார் லால் சலாத்தில்? கைதி சாயல் இதில் இருக்குது. இல்லை சார், கைதிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கைதி வந்து அது ஒரு நாள் நடக்கிற மாதிரி. இது அப்படி கிடையாது. 60 சீன் 50 சீன் வச்சுருக்குறாங்க. அதாவது பரவாயில்ல வெளியில் வராரு. வெளியில் வர்றது என் ஒய்ஃபை கொண்டவங்கள மைண்டில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய பதவி, இன்ஸ்பெக்டர் கமிஷனராக இருப்பார் சமுத்திரக்கனி, அவர் தான் மெயின் இல்லை. அப்போ இவங்களாம் மல்டர் பண்ணுறாரு யோகி பாபு கூட சேர்ந்து. இதுதான் கதை. த்ரில்லிங்காக இருக்குது. அதான் ராஜேசன் படம் மாதிரி. ஆக்ஷன் 2 இருக்குது சார். 2 ஃபைட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. த்ரில்லிங் தான் ஓவர் ராஜேசன் மாதிரி. அடுத்தது என்ன உண்மையிலே அந்த டைரக்டரு என்னுடைய அப்படி நான் சொல்கிறேன், என்னுடைய 5 வயசு தம்பிக்கு நான் கொடுக்குறேன். அருமையாக பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லாயிருக்கும். RR சாங்கு ஒரு கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு 2 சாங் வருது, நல்லா கேட்குற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் தியேட்டரில் வந்து பாருங்கள், திருப்தியாக போவீங்க. நன்றி, வணக்கம்.